பெரிய புராணம் இது சேக்கிழார் பெருமான் அவர்களால் எழுதப்பட்ட நூலாகும். சமய குலவர்கள் நால்வருள் சுந்தரமூர்த்தி நாயனார் அவர்களால் இயற்றப்பட்ட திருத்தொண்டர் தொகை என்னும் நூலை முதல் நூலாக கொண்டு சேக்கிழார் பெரிய புராணத்தை இயற்றினார். இது நாயன்மார்களின் எப்படி பக்தி செய்து சிவனருளை பெற்றார்கள் என்ற அவர்களின் வாழ்க்கையை கூறும் நூலாகும். 29வது புராணம் திருஞான சம்பந்த சுவாமிகள் புராணம் பகுதி 2. திருஞான சம்பந்தர் தன்னுடைய 3வது வயதில் சீர்காழியில் இருக்கும் தோணியப்பர் பெருமானின் அருளால் உமையம்மையின் தாய்ப்பாலை குடித்து பாலுடன் சிவஞானத்தையும் பெற்றார். அன்று இரவு அவருடைய வீட்டில் தங்கினார் திருஞான சம்பந்தர். சூரியன் உதிக்கும் முன்பாகவே எழுந்து திருத்தோணியப்பரின் திருக்கோயிலுக்கு சென்று இறைவனை வணங்கினார் ஞானசம்பந்தர். அளவில்லாத அன்புடன் சீர்காழி திருத்தலத்திலே எழுந்தருளியுள்ள திருத்தோணியப்பரையும் எவராலும் தாங்குவதற்கு அரிதான மெய்ஞானத்தை ஞானப்பாலாக்கி தமக்களித்து ஊட்டிய புண்ணிய வடிவுடை திருத்தாயாரையும் முதலில் வணங்கி போற்றினார். பின்பு திருக்கோணக்காவுக்கு சென்றார். அங்கு இறைவனை பாடி துதித்து மடையில் வாழை பாய எனத் தொடங்கும் திருப்பதிகத்தை பாடினார். அந்த பதிகத்தை கையில் தாளம் போட்டுக்கொண்டே பாடினார். கையில் தாளத்தை போட்டுக்கொண்டே பாடிய சிறுவனான ஞான சம்பந்தரை பார்த்து கருணை கடலான சிவபெருமான் தன்னுடைய மந்திரமான திருவைந்தெழுத்து பொறித்த பொன்னாலான தாளத்தை அவருக்கு அளிக்க திருவுளம் கொண்டார். இறைவன் திருவுளம் கொண்ட உடனே சம்பந்த பெருமானின் திருக்கரங்களுக்கு அந்த தாளம் வந்தது. தன்னுடைய கைகளுக்கு வந்த பொன்னாலான தாளத்தை பார்த்த ஞானசம்பந்தர் மிகவும் அதிசயமடைந்து இறைவனின் திருவருளை எண்ணி துதித்து அந்த தாளத்தை வைத்து தாளம் போட்டுக்கொண்டே பதிகங்களை பாடினார். பதிகங்களை பாடி திருக்கடைக்காப்பு சாத்தி அந்த பாடல்களை நிறைவு செய்தார். பின்பு அங்கிருந்து சீர்காழிக்கு புறப்பட்டார். ஞானசம்பந்தர் மிகவும் சிறுவனானதால் அவருடைய தந்தை அவரை தனது தோள்களின் மீது தூக்கி கொண்டார். அது முதல் ஞானசம்பந்தர் இறைவனின் திருத்தலங்களுக்கு தன்னுடைய தந்தையாரின் தோள்களில் அமர்ந்து கொண்டு சென்று வரலானார். சம்பந்தர் சீர்காழிக்கு சென்று தோணியப்பரின் முன்னின்று பூவார் கொன்றை என்று தொடங்கும் பதிகத்தை பாடினார். அதை மிகவும் அழகாக இசையமைத்து பாடினார். அப்போது ஞான சம்பந்தருடைய தாயார் பகவதி அம்மையார் பிறந்த ஊரான திருநனிப்பள்ளியில் வாழ்கின்ற அந்தணர்கள் அவரை காண வந்தார்கள். அவர்களுடன் சீர்காழியில் இருந்த மக்களும் ஒன்று கூடி ஞானசம்பந்தரின் வீட்டிற்கு வந்தார்கள். வந்த அனைவருக்கும் ஞானசம்பந்தரின் தந்தையார் சிவபாத இருதயர் உணவு கொடுத்து மகிழ்வித்தார். திருநனி பள்ளியிலிருந்து வந்த அந்தணர்கள் ஞானசம்பந்தரை வணங்கி எங்களுடைய ஊரில் இருக்கும் நனிப்பள்ளி இறைவனை வணங்குவதற்காக எங்கள் ஊருக்கு வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். ஞானசம்பந்தரும் அதற்கு சம்மதித்து அவர்களுடன் புறப்பட்டார். திருநனி பள்ளியை நெருங்கும் பொழுது தன்னுடைய தந்தையாரின் தோள்கள் இருந்தபடியே அதை பார்த்த சிறுவனான ஞானசம்பந்தர் அழகான சோலைகள் சூழ்ந்த இந்த ஊர் என்ன ஊர் என்று கேட்க அதற்கு அவருடைய தந்தையார் இது திருநனி பள்ளியாகும் என்று கூறினார். ஞானசம்பந்தர் மிகவும் மகிழ்ச்சியுடன் காரைகள் கூகை முல்லை என தொடங்கும் பதிகத்தை அங்கு பாடினார். அந்த பதிகத்தின் இறுதியாக திருக்கடை காப்பில் எந்தை மேவும் திருநனி பள்ளியினை நினைவார்த்தம் வினைகெடுதல் நமது ஆணை என்று சிறப்பித்து கூறி அருளினார். திருநனி பள்ளிக்கு சென்று கோவிலை வலம் வந்து இறைவனை வணங்கி போற்றி அங்கு சில நாட்கள் தங்கியிருந்தார். அப்போது திருத்தலை சங்காடு என்னும் இடத்தில் வாழ்ந்து வந்த அந்தணர்கள் அவரிடம் வந்து தங்களுடைய ஊருக்கு வர வேண்டும் என்று அழைத்தார்கள். அந்த வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு ஞானசம்பந்தர் அங்கு சென்றார். செல்லும் வழியெங்கும் அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. அங்கிருந்த மாடக்கோவிலை அடைந்தார் ஞானசம்பந்தர். அழகுமிக்க வலம்புரி சங்கு வடிவில் உருவாக்கப்பட்ட அந்த ஆலயத்தில் இறைவன் விரும்பி எழுந்தருளியுள்ளார் என்கின்ற பொருள்பட அங்கு பதியத்தை பாடினார். பின்பு திருவலம்புரம் சென்று கொடியுடைய மும்மதில் என துவங்கும் திருப்பதிகத்தை பாடி வணங்கினார். பிறகு திருச்சாய்க்காடு சென்று வணங்கினார். திருச்சாய்க்காட்டிற்கு செல்லும் வழியில் உள்ள திருப்பல்லவன் ஈச்சரத்தில் எழுந்தருளியுள்ள சிவபெருமானை கண்டு வணங்கினார். அங்கு பதிகங்களை பாடிவிட்டு பொன்னி நதி சூழ்கின்ற புகார் நகரத்தில் விளங்கும் திருச்சாய்க்காட்டிற்கு சென்றார்.
அவருடைய தந்தையாரும் மற்ற தொண்டர்களும் அவருடன் சென்றார்கள். சம்பந்த பெருமான் திருச்சாயங்காட்டில் உள்ள சிவாலயத்தை வளமாக வந்து கோவிலுக்குள் சென்று இடக்கரத்தில் மானை கொண்ட மகேசனை போற்றி புகழ்ந்து மண்புகார் என்ற திருப்பதிகத்தை பாடினார். தன்னுடைய சிவந்த கரங்களை தலைக்கு மேல் உயர்த்தி கூப்பி வணங்கினார். சிறந்த பாடல்களால் திருக்கடை காப்பிட்டு வணங்கி எழுந்தார். பின்பு அங்கிருந்து திருவெண்காட்டுக்கு சென்றார். தங்க நிறத்தில் ஒளிரும் கொன்றை பூவினையும் வன்னியையும் கங்கையையும் பிறை நிலவினையும் தலையில் அணிந்துள்ள சிவபெருமான் எழுந்தருளியுள்ள திருவெண்காட்டிற்குள் சென்று அங்கிருந்த கோவிலுக்குள் சென்று ஈசனை வணங்கினார். அங்கு கண் காட்டு நுதலானும் என்கின்ற பதிகத்தினை பாடினார். திருபுறங்களை எரித்த சிவனது திருவடிகளை சேர உதவும் அங்கிருந்த 3 குளங்களையும் அந்த பதிகத்தில் பாடினார். சில நாட்கள் அந்த ஊரில் தங்கியிருந்து பின்னர் தென் திரு முல்லைவாயில் என்கின்ற திருத்தலத்திற்கு சென்று பதிகங்களை பாடி சீர்காழிக்கு சென்றார். வழியிலுள்ள எல்லா கோவில்களுக்கும் சென்று பதிகங்களை பாடினார். சீர்காழிக்கு சென்று இறைவன் முன்பாக துளி மண்டி உண்டு என்கின்ற பதிகத்தை பாடினார். மேலும் அவர் இறைவன் முன்பாக நின்று தூய்மையான உரையாணியான என்னும் திருப்பதிகத்தை பாடினார். அருள் பெரு வாழ்வு பெருக்கிடும் பதிகமாகும் அது. இப்படியாக சீர்காழியில் தங்கியிருக்கும் பொழுது கிழக்கு திசையில் உள்ள திருமயேந்திர பள்ளி, மனம் வீசுகின்ற சோலைகள் சூழ்ந்த திருக்கருகாவூர், திருமுல்லைவாயில் ஆகிய திருத்தலங்களுக்கு சென்று இறைவனை வணங்கி பாடினார். அப்படி அவர் அங்கு சீர்காழியில் தங்கியிருக்கும் பொழுது திருநீலகண்டத்து யாழ்ப்பாண நாயனாரும் இனிமையான இசையுடன் பாடக்கூடிய அவருடைய மனைவியான மதங்க சூடாமணியாரும் ஞானசம்பந்தரை காண வந்து அவருடைய திருவடிகளை பணிந்தார்கள். ஞானசம்பந்தரும் அவர்களை மகிழ்வுடன் வரவேற்று தோணியப்பரின் ஆலயத்திற்கு அழைத்து சென்று அந்த கோவிலின் திருமுற்றத்திற்கு அழைத்து சென்று அங்கிருந்தபடி அவர்களை இறைவனை வணங்கச் செய்தார். நல்ல இசையுடன் பாடலை பாடி யாழினை மீட்டி இறைவனை இங்கிருந்து வணங்குங்கள் என்று கூறினார். அவர்களும் அவ்வாறே இறைவனை வணங்கினார்கள். அந்த தம்பதியினரை மகிழ்ச்சியுடன் அழைத்து கொண்டு சென்று அவர்கள் தங்குவதற்கு உண்டான ஏற்பாடுகளை செய்து அருளினார் ஞானசம்பந்தர். ஞானசம்பந்தர் அவருடைய திருப்பதிகங்களை அழகான இசையில் அமைத்து பாடினார். ஏகண்ட யாழ்ப்பாணரும் அவருடைய மனைவியாரும் ஞானசம்பந்தரின் பதிகங்களை யாழில் இசையமைத்து பாடி மகிழ்ந்தனர். அதற்கு அவர்கள் ஞானசம்பந்தரின் சம்மதத்தை கேட்டார்கள். ஞானசம்பந்தரும் இது இறைவனின் திருவருளே என்று நினைத்து அதற்கு சம்மதித்தார். அன்று முதல் அந்த தம்பதியினர் ஞானசம்பந்தருடனே தங்கியிருந்து அவர் இயற்றிய பதிகங்களை பாடியும் யாழில் இசைத்தும் இறைவனுக்கு அர்ப்பணித்தனர். இப்படி இருக்கும்போது ஞானசம்பந்தர் சிதம்பரம் என்னும் தில்லையில் எழுந்தருளியுள்ள நடராஜ பெருமானை கண்டு வணங்க துதித்து அங்கிருந்து புறப்பட்டார். அவருடன் திருநீலகண்ட யாழ்ப்பாண தம்பதியினரும் அவருடைய தந்தையான சிவபாத இருதயரும் மற்ற அடியார்களும் உடன் சென்றனர். இப்படியாக அவர்கள் சென்று கொள்ளிட நதியின் தென்கரையினை அடைந்து நதியை கடந்து வடகரையை அடைந்து வழியில் இருந்த இடங்களையெல்லாம் தரிசித்துக் கொண்டே தில்லை நகரை அடைந்தார்கள். தில்லை நகரின் தென் திசை வாயிலை அடைந்த ஞானசம்பந்தர் நகரை விழுந்து வணங்கினார். தில்லையில் வாழ்கின்ற 3000 அந்தணர்களும் ஞானசம்பந்தரின் வருகையை அறிந்து அவரை எதிர்கொண்டு அழைத்தார்கள். அடியவர்கள் புடைசூழ ஞானசம்பந்தர் இறைவனின் கோவிலுக்கு வந்து திருவணுக்கன் திருவாயிலை அடைந்தார். தலையின் மீது தன்னுடைய சிவந்த சிறிய கரங்களை வைத்து குவித்து வணங்கி கொண்டே உள்ளே சென்றார். அவருடைய கண்களில் மகிழ்ச்சி வெள்ளம் பெருகியது. பல்லூழி காலங்களுக்கு முதல்வரான தில்லை கூத்த பெருமான் உரையும் தில்லை அம்பதியில் வாழ்கின்ற அந்தணர்களை முன்னிலைப்படுத்தி 7 இசையும் பொருந்தி விளங்கும் வண்ணம் கற்றாங்கு எரியோம்பி எனத் தொடங்கும் திருப்பதிகத்தினை பாடினார் ஞானசம்பந்தர். அந்த திருப்பதிகத்தை பாடி திருக்கடை காப்பினையும் நிறைவு செய்து போற்றினார். உடலுக்கு ஆதரவு என்று அறியப்பட்டுள்ள எலும்பும் உயிரும் கரைந்திடும் வண்ணம் ஆடும் ஆடல் வல்லானின் அருள் நடனத்தினைக் கண்டு ஞானசம்பந்தர் கண்கள் மகிழ்ந்தன. அமுதத்தை உண்டது போல் மகிழ்ந்தன. தில்லையை வளமாக சுற்றி வந்து வெளியே வந்தார். அந்த நகரத்தில் தங்குவதற்கு
அச்சம் கொண்டு அதற்கு அருகில் உள்ள திருவேட்களம் சென்று இறைவனை கைகளால் தொழுது பாமாலைகளை பாடி துதித்து வணங்கி அங்கு தங்கினார். அந்த இடத்தில் இருந்து கொண்டே சிற்றம்பலத்தில் கூத்தாடும் இறைவனின் திருக்கூத்தினை கும்பிட்டு அந்தமும் ஆதியும் என்கின்ற பதிகத்தினை பாடினார். பின்பு அங்கிருந்து திருக்களிப்பாலை சென்றார். அங்கு சொல்மாலை பதிகம் பாடி திருவுச்சி பதியில் எழுந்தருளியுள்ள மனம் வீசும் அழகிய கொண்டை பூமாலை சூடிய சடையுடைய சிவனை வணங்கி தமிழ் பதிகத்தை பாடி அருளினார். பிள்ளையாருடன் சென்ற திருநீலகண்ட யாழ்ப்பாணரும் அவருடைய மனைவியும் சம்பந்தர் இயற்றிய பதிகங்களை நல்ல இசையில் அமைத்து யாழில் மீட்டு இறைவனுக்கு அர்ப்பணித்தார்கள். தினமும் தில்லைக்கு சென்று இறைவனை வணங்கினார் ஞானசம்பந்தர். அப்பொழுது தில்லையில் வாழுகின்ற அந்தணர்கள் திருவம்பலத்தில் திருக்கூத்தாடும் சிவன் சேவடிகளுக்கு நெருங்கிய தொண்டுகள் செய்யும் பெருமையை பெற்றதைக் கண்டு மிகவும் வியப்புற்றார். தம்முடைய ஒழுக்கத்தில் சிறந்து விளங்கிய தில்லைவாழ் அந்தணர்களின் சிறப்பு நிலையினை எண்ணிய ஞானசம்பந்தர் மிகவும் வியப்புற்றார். அந்த வியப்புடனேயே அவர் அங்கிருந்து புறப்பட்டார். அங்கிருந்து புறப்பட்டு திருவேட்களத்தை கடந்து திருப்புலியூருக்கு சென்றார். அப்பொழுது அவருக்கு நடராஜ பெருமானின் கருணையால் தில்லையில் வாழ்கின்ற 3000 தில்லைவாழ் அந்தணர்கள் என்று பெயர் பெற்ற அவர்கள் சிவகண நாதர்களே என்பதை கண்டார். அதனை அவர் திருநீலகண்ட யாழ்ப்பாணருக்கும் சுட்டிக்காட்டினார். மீண்டும் அவர் தில்லைக்கு வந்தார். ஞானசம்பந்தர் தாமரையையும் வெல்லக்கூடிய அழகிய கரங்களை தனது தலை மீது கூப்பியபடியே திருக்கோயிலுக்குள் சென்றார். ஞான சம்பந்தரின் சிந்தையானது இறைவன் மீது ஒன்றுபட்டு உருகியது. அவர் மகா மேருமலையைப் போல உள்ள பேரம்பலத்துள் நிறைந்து ஆனந்த கூத்தாடுகின்ற மாணிக்க கூத்தர் திருமுன்பாக நின்றார். திருக்கயிற்றுப்படியின் கீழே நின்று தாழ்ந்து வணங்கி பின்பு எழுந்தார். ஆடினாய் நறுநெய்யோடு பால் தயிர் என்று தொடங்கும் திருப்பதிகத்தினை மிகவும் விருப்பத்துடன் ஞானசம்பந்தர் பாடினார். அந்த பதிகத்தில் உள்ள ஒரு பாட்டில் தில்லைவாழ் அந்தணர்களை முன்பு ஒரு நாள் தாம் பூதகரநாதர்களாக கண்ட காட்சியினை சேர்த்து பாடினார். மேலும் அவர் அப்படிப்பட்ட அந்தணர்கள் தொழுது வணங்குகின்ற சிறப்புடையது திருச்சிற்றம்பலம் ஆகும் என்றும் எடுத்து கூறி பாடினார். பின்பு திருக்கடைக்காப்புடன் அந்த பாட்டினை நிறைவு செய்தார். நடராஜ பெருமானின் திருவருளை பெற்ற பொன்னம்பலத்தை வளமாக வந்து வெளிமுற்றத்திற்கு சென்றார். அங்கு கோவிலின் வாசலை வணங்கி தொழுதார். அப்பொழுது ஞானசம்பந்தரின் திருவடிகளை வணங்கிய பெரும்பாணர் தன்னுடைய ஊரான திரு எருக்கத்தம்புலியூருக்கு வருமாறு அழைத்தார். அது நிவா நதிக்கரையில் உள்ள ஒரு ஊராகும். அதன் அருகில் ஒப்பற்ற பல திருத்தலங்களும் உள்ளன என்று எடுத்து கூறினார். ஞானசம்பந்தரும் அதற்கு சம்மதம் தெரிவித்தார். பொங்குகின்ற தெளிந்த அலைகளை கொண்ட புனித நீர் நிரம்பி ஓடுவது நிவா நதியாகும். அந்த நதி வழியே மேற்கு திசையில் தன்னுடைய பயணத்தை தொடங்கினார் ஞானசம்பந்தர். அவருடன் அவரது தந்தையாரான சிவபாத இருதயர் மற்ற அடியவர்கள் அனைவரும் சென்றார்கள். தன்னுடைய கைகளில் இருந்த யாழினை மீட்டிக்கொண்டே திருநீலகண்ட யாழ்ப்பாணரும் அவருடைய துணைவியாரான மதங்க சூடாமணியாரும் அவருடன் சென்றனர். பெரியதான நீர் தேக்கங்களையும் வயல்களையும் கடந்து சென்ற அவர்கள் திருவிருக்கத்தம்புலியூரின் அருகே சென்று சேர்ந்தனர். ஞானசம்பந்தர் அங்கு சில நாட்கள் தங்கியிருந்தார். அங்கு எழுந்தருளியுள்ள திருநீலகண்டரான இறைவனின் ஆலயத்திற்கு சென்று படையார் தர்பூதம் என தொடங்கும் பதிகத்தை பாடினார். அருகிலிருந்த பல இடங்களுக்கும் சென்று பாமாலைகளை பாடிய சம்பந்தர் திருமுதுகுன்றத்துக்கு சென்றார். மணிமுத்தாறு சூழ்ந்துள்ள திருத்தலம் திருமுதுகுன்ற ஆகும். அங்கு திருப்பதிகத்திரை இசையுடன் பாடி துதித்தார். அங்கு திருவிருக்குக்குரல் பதிகம் பாடினார். மேலும் அவர் இறைவனை வணங்கி முரசதிர்ந்தெழுதரு என்கின்ற குளிர்ந்த தமிழ் பதிகம் பாடி மனம் மகிழ்ந்தார். மணிகளை உடைய திருமுதுகுன்றத்தினை சூழ்ந்த குளிர்ந்த நீரையுடைய மணிமுத்தாருடனே சேர்த்து ஒரு திருப்பதிகத்தினை பாடி அருளி அங்கு சில நாட்கள் தங்கியிருந்தார். திருமுதுகுன்றில் அவர் பாடிய பதிகங்கள்: 1 முரசதிர்ந்தெழு தரு, 2 தேவராயும், 3 மெய்த்தாறு, 4 தேவாசிரியம், 5 வண்ண மாமலர் கொடு என்பவை ஆகும். முதுகுன்றில் வீற்றிருக்கும் தலைவரான சிவனை வணங்கி விடைபெற்ற பிள்ளையார் திருப்பெண்ணாகரம் என்ற இடத்திற்கு சென்றார். அந்த ஊரில் வேதங்களின் ஒளி எங்கும் ஒலித்துக் கொண்டிருந்தது. தூங்கானை மாடத்தில்
விரும்பி வீற்றிருக்கும் பரஞ்சோதியான சிவபெருமான் பக்கம் சேர்ந்து வலம் வந்து திருமுன் பணிந்து எழுந்தார் ஞானசம்பந்தர். தீங்கில் இருந்து நீங்கும் எண்ணம் உடையவர்களே, இங்கு வந்து இறைவனை வணங்குங்கள் என்ற பொருள் தரும் ஒடுக்கம் பணி பிறவி எனத் தொடங்கும் பதிகத்தினை பாடி அருளினார். அங்கிருந்த சிவகோண்டீசரை வணங்கி மனமகிழ்ந்த ஆளுடைய பிள்ளையார் தன்னுடைய தந்தையான சிவபாத இருதயருடன் திருவரத்துறைக்கு செல்வதற்காக புறப்பட்டார். இந்த சமயங்களில் ஞானசம்பந்தர் சில சமயம் தந்தையாரின் தோளின் மீது ஏறி சென்றும் சில சமயம் கால்களால் நடந்து சென்றும் பல இடங்களுக்கு பயணித்தார். ஏனென்றால் அவருடைய தந்தையாருக்கு வயதாகி விட்டபடியால் தந்தையை வருத்த மனமில்லாமல் அவர் நடந்தும் சென்றார். அவர் சிறு குழந்தை, எனவே அவருடைய பாதங்கள் நோக அவர் நடந்து சென்றார். இப்படியாக அவர்கள் திருவரத்துறையினை நோக்கி செல்லும் பொழுது அவருடைய தந்தையார் முன்பாக விரைவாக நடந்தார். தந்தையை தொடர்ந்து செல்வதற்காக பிள்ளையார் அவர்களும் வேகமாக நடந்தார். அப்போது அவருடைய கால்கள் மிகவும் வலித்தன. இருந்தாலும் அவர் தன்னுடைய தந்தையை தொடர்ந்து இறைவனை தரிசிப்பதற்காக நடந்தே சென்றார். திருவரத்துறையை அடைந்து இறைவனை பணிந்து வணங்கினார். பின்பு மாரன்பாடி என்ற ஊர் வழியாக செல்லும் போது இரவு வந்தது. அங்கு அனைவரும் தங்கினார்கள். ஞானசம்பந்தர் நடந்து வந்த களைப்பை போக்க சிவபெருமான் எண்ணினார். அவர் திருநெல்வாயில் என்னும் ஊரில் இருந்த அந்தணர்கள் கனவில் தோன்றி, திருஞான சம்பந்தன் என்னை காண வருகின்றான். அவன் அரிய கலைகள் யாவற்றுக்கும் தலைவன். நீங்கள் பெரிய முத்து சிவிகையையும் அழகிய மணிக்குடையுமான சின்னங்களையும் நம்மிடம் பெற்றுக்கொண்டு அவற்றை அவனுக்கு கொடுங்கள் என்று கூறினார். விழித்தெழுந்த அந்தணர்கள் காலையில் இறைவனின் கோவிலின் முன்பு கூடினார்கள். அனைவருக்கும் அந்த கனவு வந்திருந்தது. தங்களுக்கு வந்த கனவை ஒருவர் மற்றவர்களுக்கு கூறி அனைவரும் மிகவும் ஆச்சரியம் அடைந்தனர். அப்பொழுது திருப்பள்ளி எழுச்சிக்குரிய காலம் வந்ததால் அந்தணர்கள் கோவிலின் கதவை திறந்து கொண்டு உள்ளே சென்றார்கள். அங்கு இறைவனின் முன்பாக முழு நிலவினை போன்ற செழுமையான முத்துக்களால் இழைக்கப்பெற்ற பெரிய வெண்குடையும் தூய்மையான பல்லக்கும் ஊதினால் பொங்கிடும் ஒளி எழுப்புகின்ற ஒப்பற்ற ஒளி கருவிகளும் ஈசனின் திருவருளால் அங்கு இருப்பதை பார்த்தார்கள். அவற்றை கண்ட அவர்கள் மிகவும் மகிழ்ச்சியுடன் வியந்து அவற்றை எடுத்துக்கொண்டு திருஞான சம்பந்தரை பார்ப்பதற்காக விரைந்தார்கள். இவர்களுக்கு அறிவித்தது போலவே இறைவன் முதல் நாள் இரவு ஞான சம்பந்தரின் கனவில் வந்து, உனக்கு அந்தணர்கள் மூலம் முத்துக்கள் பதித்த பல்லக்கும் நிழற்குடையையும் அனுப்புகிறோம், அதை பெற்றுக்கொண்டு இன்றிலிருந்து அதில் பயணம் செய்க என்று ஆணையிட்டார். காலில் விழித்தெழுந்த ஞான சம்பந்தர் தனக்குண்டான கனவினை தன்னுடைய தந்தையாரிடமும் மற்றும் தன்னுடன் வந்திருந்த அடியவர்களிடமும் கூறினார். பின்பு அவர் தன்னுடைய காலையில் செய்யும் பணிகளை செய்து இறைவனின் 5 எழுத்து மந்திரத்தை சொல்லி வணங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அரக என்ற முழக்கம் கேட்டது. அந்தணர்கள் முத்து சிவிகையையும் ஒளி பொருந்திய குடையையும் மற்ற இசைக்கருவிகளையும் எடுத்துக்கொண்டு அவர் முன்பு வந்தார்கள். ஞான சம்பந்தர் அவை இறைவனின் திருவருள் என்று எண்ணி ஏற்றுக்கொண்டார். இப்படியாக நடைபெற்ற செயல்கள் யாவும் தில்லை அம்பல கூத்தரின் திருவருளே ஆகும் என்று நினைத்து அந்த முத்து பல்லக்கை வலம் வந்து விழுந்து வணங்கி துதித்து அதில் ஏறிக்கொண்டார். பின்பு தன்னுடைய அடியவர்களுடன் ஞான சம்பந்தர் அங்கிருந்து புறப்பட்டு திருவரத்துறையில் உள்ள இறைவனின் ஆலயத்திற்கு சென்றார். அந்த ஆலயத்தை வலம் வந்த ஞான சம்பந்தர் கைகளை குவித்து நிலத்தில் விழுந்து துதித்தெழுந்தார். சில நாட்கள் அங்கு தங்கியிருந்து பிறகு ஈசன் எழுந்தருளியுள்ள திருவண்ணை நல்லூருக்கு சென்று இறைவனை வணங்கினார். மீண்டும் திருவரத்துறைக்கே வந்தார். அங்கு சில நாட்கள் தங்கியிருந்து சீர்காழிக்கு செல்ல புறப்பட்டார். தான் செல்லும் வழியில் உள்ள ஈசனின் கோயில்களுக்கு சென்று வழிபட்டு செந்தமிழ் பதிகங்களை பாடிக்கொண்டே திருப்பழுவூர் என்ற இடத்தை அடைந்தார். பழுவூர் பெருமானை பண்பொருந்திய பதிகங்களால் பாடி துதித்தார் ஞான சம்பந்தர். அங்கிருந்து திருவிசை மங்கை என்னும் இடத்திற்கு சென்று இறைவனை வணங்கினார். அந்த ஆலயத்தில் உள்ள இறைவனை பசுக்களும் காமதேனுவும் வழிபட்டு சிறப்பை பெற்றன. அந்த சிறப்புகளை தன்னுடைய பதிகத்தில் வைத்து பாடி துதித்தார் ஞான சம்பந்தர். பின்பு அங்கிருந்து வைகா என்ற இடத்திற்கு சென்றார். சக்தி சொரூபமாக உள்ள ஈசனின் திருவடிகளை பணிந்து பாடினார். பின்பு திசைகளையே அடையாக கொண்ட சிவனின் திருப்புறம்பயம் என்கின்ற ஊருக்கு சென்றார்.
அங்கு இறைவனை வணங்கி சில காலம் தங்கியிருந்தார். அருகில் இருந்த தலங்களுக்கெல்லாம் சென்று இறைவனை வணங்கி திருச்செயங்களூருக்கு வந்தார். சேங்கலூரில் விளங்குகின்ற விமலரின் திருவடிகளை வணங்கி அவரின் திருவருளை பாடி துதித்தார் ஞானசம்பந்தர். தனது தந்தையின் காலினை வெட்டிய சண்டீச பிள்ளையார் செய்த பாதக செயலுக்கு பிரதிபலனாய் ஈசனின் மகனாக அவர் ஆன தன்மையை போற்றி பாடினார் ஞானசம்பந்தர். சண்டீச பெருமானுக்கு அருள் செய்த இறைவனாகும் சேங்கலூரில் உள்ள இறைவன். பின்பு திருப்பனந்தாளுக்கு சென்று இறைவனை வணங்கினார். அங்கிருந்து அதன் பக்கத்தில் உள்ள திருப்பந்தனை நல்லூருக்கு சென்று இறைவனை வணங்கினார். பின்பு அங்கிருந்து திரு ஓமாம்புலியூருக்கு சென்றார். ஓமாம்புலியூரில் உள்ள வடதளி கோவிலில் எழுந்தள்ளியுள்ள இறைவனை வணங்கினார். வடதளி கோவில் என்பது வடக்கு திசையில் உள்ள ஆலயமாகும். பின்பு அங்கிருந்து புறப்பட்டு திருவாள் கொழிப்புத்தூர் என்ற இடத்துக்கு சென்றார். அங்கு திருப்பதிகங்களை பாடி திருக்கடம்பூருக்கு சென்றார். அங்கிருந்து திருநாரையூருக்கு சென்று ஈசனை வணங்கி பாமாலைகளை சூட்டினார். அங்கு சில நாட்கள் தங்கி அருகிலுள்ள இடங்களுக்கெல்லாம் சென்று இறைவனை வணங்கினார் ஞானசம்பந்தர். பின்பு திருக்கருப்பரியலூருக்கு வந்து சேர்ந்தார். அங்கு கற்றனொரு பற்றவை என தொடங்கும் பதிகத்தினை பாடினார். அங்கிருந்து திருநாரையூருக்கு சென்று காம்பினை வென்ற கடலிடை உரையினில் என தொடங்கும் 3 பதிகங்களை அங்கு பாடினார். பின்பு அங்கிருந்து சிறுஆளிக்கு சென்றார் ஞானசம்பந்தர். வழியில் உள்ள அனைத்து சிவதலங்களுக்கும் சென்று பாடினார் ஞானசம்பந்தர். சிறுஆளிக்கு வந்து தோணியப்பரின் ஆலயத்திற்கு சென்று இறைவனை பணிந்து வணங்கி திருப்பதிகங்கள் பாடினார். பின்பு நீலகண்ட யாழ்ப்பாணருக்கு அவருடைய ஊருக்கு செல்ல விடை கொடுத்து அனுப்பிவிட்டு தன்னுடைய வீட்டிற்கு வந்தார் ஞானசம்பந்தர். வீட்டிற்கு வந்த தன்னுடைய மகனை தாயார் திருநீற்று காப்பினை கரங்களில் ஏந்தி வரவேற்றார். மகனின் நெற்றில் திருநீரிட்டு வீட்டுக்குள் அழைத்து சென்றார் அவரின் தாயார். தன்னுடைய வீட்டில் தங்கியிருந்தபடியே தினமும் திருத்தோணியப்பரை கண்டு தரிசித்து பதிகங்களை பாடி வணங்கி வந்தார் ஞானசம்பந்தர். அப்பொழுது ஞானசம்பந்தருக்கு உபநயனம் செய்யும் நேரம் வந்தது. பெற்றோர்கள் உபநயனம் செய்வதற்குண்டான ஏற்பாடுகளை செய்தார்கள். உபநயனமும் செய்யப்பட்டது. அப்பொழுது ஞானசம்பந்தர் அங்கிருந்த அந்தணர்களை பார்த்து எல்லா மந்திரங்களும் தோன்ற காரணம் ஈசனின் திருவைந்தெழுத்தே ஆகும் என்று உபதேசம் செய்தார். அந்தியில் ஓது மந்திரம் திருவைந்தெழுத்தே ஆகும் என்று துவங்கும் நமச்சிவாய திருப்பதிகத்தை பாடினார். ஞானசம்பந்தரின் சிறப்புகளை கேள்வியுற்ற திருநாவுக்கரசு நாயனார் அவரை காண விரும்பி சிறுஆளிக்கு வந்தார். இப்படி தன்னை காண விரும்பி வந்த திருநாவுக்கரசரை ஞானசம்பந்தர் எதிர்கொண்டு அழைத்தார். பின்பு இருவரும் தோணியப்பரின் ஆலயத்திற்கு சென்று அவரை வணங்கி பதிகங்களை பாடினார்கள். அதன் பின் ஞானசம்பந்தர் திருநாவுக்கரசரை தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து வந்து அவருக்கு உணவு பரிமாறி மகிழ்ந்தார். திருநாவுக்கரசர் சில நாள் ஞானசம்பந்தரின் வீட்டில் தங்கியிருந்தார். இருவரும் இறைவனை தரிசித்து பதிகங்களை பாடி மகிழ்ந்தனர். சில நாட்கள் சென்ற பிறகு திருஞானசம்பந்தர் பல இடங்களுக்கு சென்று இறைவனை தரிசிக்க வேண்டும் என்ற ஆசையை ஞானசம்பந்தரிடம் கூறி அவரிடம் விடைபெற்று யாத்திரைக்கு புறப்பட்டார். ஞானசம்பந்தர் சீர்காழியில் தங்கியிருந்து இறைவனின் மீது பல பதிகங்களை பாடினார். ஞானசம்பந்தர் சீர்காழியில் தங்கியிருந்த பொழுது பாடிய பதிகங்கள் விகற்ப செயற்களால் ஆன திருமொழி மாற்றும் சொல் சீர் மாற்றி வந்த திருமாலை மாற்று பதிகம், வழிமொழி திருவிராக பதிகம், எல்லா அடிகளிலும் எல்லா சீர்களும் மடங்கி வருகின்ற இயமம் ஆகிய திரு ஏகபாத பதிகம், இருக்கு குரலும் ஆகிய பதிகங்கள் ஆகியவை ஆகும். தமது தந்தையாருக்காக எழு கூற்றிருக்கை பாடினார். ஈரடி ஈரடி மேல் வைப்பு ஆகிய பதிகங்களையும் பாடி அருளினார். 4 அடி மேல் வைப்பு என்ற பதிகம் பாடி மேலான முடுகு நடையில் திருவிராகம் பாடி சார்புடைய திருச்சக்கர மாற்று முதலிய பதிகங்களையும் பாடினார். இவை மூல இலக்கியமாகவும் உலகிற்கு வழிகாட்டுமாறும் அனைத்து பொருள்களும் கோள்களும் நிறைந்து இருக்க காணுமாறும் உலகில் உயர்ந்த சீர்காழி ஈசரை போற்றி ஞானசம்பந்தர் பாடியவை ஆகும். மேலே சொல்லப்பட்ட இன்னிசை பதிகங்கள் யாவற்றையும் பெரும் யாழ்ப்பாணரும் இசை உரு எடுத்த அவருடைய மனைவியான மதங்க சூளாமணி அம்மையாரும் 7 இசையில் அமைத்து பாடினார்கள். பின்பு யாத்திரை செல்வதற்கு ஆசைப்பட்டார் ஞானசம்பந்தர். அதை தன்னுடைய தந்தையாரிடம் அவர் கூறினார். அதற்கு அவருடைய தந்தையார், உன்னை பிரிந்து என்னால் இருக்க முடியாது. ஆனால் இம்மை மறுமை ஆகிய இருமைக்கும் நன்மை தரும் சிவவேள்வியை நான் செய்ய வேண்டும். ஆனாலும்
சில நாட்கள் உன்னுடன் இருக்க விரும்புகிறேன் என்று கூறி அவருடனேயே புறப்பட்டார். மற்ற அடியவர்களும் அவருடன் புறப்பட்டார்கள். ஞானசம்பந்தர் தோணிபுரத்து இறைவனைக் கண்டு அவரை வணங்கி விடைபெற்று தயாத்திரைக்கு புறப்பட்டார். திருக்கண்ணர் என்னும் ஊரில் உள்ள ஈசனை வணங்கிவிட்டு காவிரின் வடகரை வழியாக மேற்கு திசை நோக்கி சென்றார். அங்கு திருப்புள்ளிருக்கும் வேலூருக்கு அடைந்து இறைவனை வழிபட்டார். அந்த இடத்தில் வீற்றிருக்கும் இறைவனை பறவைகளின் ராஜாக்களான சம்பாதி, சடாயு ஆகியோர் வணங்கி வரங்களை பெற்றனர். இந்த நிகழ்ச்சியை அழகான சொற்களால் அமைத்து தன்னுடைய திருப்பதிகத்தில் பாடினார். பிறகு திருநின்றியூர் என்ற இடத்திற்கு சென்று அங்கிருந்த ஈசனை வணங்கி பதிகம் பாடி அங்கேயே தங்கியிருந்தார். பின்பு அங்கிருந்து புறப்பட்டு திருப்புன்கூர், திருப்பழமண்ணி படிக்கரை ஆலயம், திருக்குறுக்கை தலம் ஆகிய இடங்களுக்கு சென்று வணங்கினார். திருக்குறுக்கை தலத்தில் உள்ள திருவீரட்டான கோவிலில் மேருமலையை விழா கொண்ட ஈசனை தரிசித்து வணங்கி புறப்பட்டார். பிறகு திரு அன்னியூர், திருப்பந்தனை நல்லூர், திருமணஞ்சேரி, திரு எதிர்கொள்பாடி முதலிய இடங்களுக்கு சென்று இறைவனை வணங்கி பதிகங்கள் பாடி திருவேள்விக்குடிக்கு சென்றார். திருவேள்விக்குடியில் திருமண கோலத்துடன் இருக்கும் இறைவனை பாடி வணங்கி புண்ணியாற்றின் கரையில் இருக்கும் திருட்டுப்பதிக்கு சென்று வணங்கி திருக்கோடிக்காவுக்கு சென்றார். பின்பு அங்கிருந்து திருக்கஞ்சனூருக்கு சென்று வணங்கினார். திருக்கஞ்சனூர் இறைவன் பிறவி பிணியை நீக்க வல்லவர் ஆகும். பின்பு அங்கிருந்து திருமாந்துரை, திருமங்கலங்குடி, திருவியலூர், திருவேடம், திருந்து தேவன்குடி திருத்தலம் ஆகிய இடங்களுக்கு சென்று வணங்கினார். திருந்து தேவன்குடி திருத்தலத்தில் ஈசரது வேடம் மருந்து மந்திரமே ஆகும் என்ற பாமாலையை பாடினார். அருகிலுள்ள அனைத்து இடங்களுக்கும் சென்று இறைவனை பாடி துதித்து வணங்கினார். பின்பு திரு இன்னம்பர் சென்று அங்குள்ள இறைவனை இடைமடக்கான யாப்பினால் அமைக்கப்பெற்ற பதிகத்தினை பாடி வணங்கினார். பின்பு அங்கிருந்து புறப்பட்டு காவிரி நதியின் வடகரையில் உள்ள வடகுரங்காடு துறை என்னும் திருத்தலத்திற்கு வந்தார். இந்த இடத்தில் உள்ள இறைவனை ராமாயணத்தில் வரும் வாலி வணங்கி வரங்களை பெற்றான். அந்த வரலாற்று செய்தியை உலகம் அறிவதற்கு தன்னுடைய பாட்டில் வைத்து சிறப்பித்து பாடி அருளினார். பக்கத்தில் உள்ள திருத்தலங்களை வணங்கிக் கொண்டே திருப்பழனம் என்ற திருத்தலத்திற்கு சென்றார். அங்கு இறைவனை வணங்கிவிட்டு திருவையாற்றினை நோக்கி புறப்பட்டார். புலனைந்தும் பொறி கலங்கி என்ற பதிகத்தினை திருவையாறை நெருங்கும் பொழுது பாடினார். திருவையாற்று கோயிலுக்கு சென்று ஈசனை வணங்கி கோடல் கோங்கம் குளிர் கூவிலம் என்னும் திருப்பதிகத்தினை பாடினார். மேலும் ஆடு மாறது வல்லான் ஐயாற்றம் ஐயனே என்ற பொருளை முடிவாக கொண்ட திருப்பதிகத்தினையும் பாடி அருளினார். அங்கு ஞானசம்பந்தர் தன்னுடைய விழிகளில் இருந்து ஆனந்த கண்ணீர் இடைவிடாமல் பெருகி வழிந்திட பாடி ஆடி துதித்தார். சில நாட்கள் அந்த ஊரில் தங்கியிருந்தார் ஞானசம்பந்தர். பின்பு அங்கிருந்து பெரும்புலியூர் முதலிய இடங்களுக்கு சென்று வணங்கி மீண்டும் திருவையாறு வந்தார். அங்கிருந்து மேற்கு திசை நோக்கி செல்ல மனம் கொண்ட ஞானசம்பந்தர் ஐயாரப்பரை வணங்கி திருவருளை பெற்று திருநைத்தானம் சென்று அங்கு ஈசனை வணங்கி திருமலப்பாடிக்கு செல்லும் பொழுது அங்கையார் அழல் என்னும் பதிகத்தினை பாட ஆரம்பித்து அந்த இடத்தை நெருங்கும் பொழுது உமையவள் வாழ்கின்ற ஒரு பாகத்தையுடைய ஈசர் வீற்றிருக்கும் திருமலப்பாடியை வணங்குவோர்கள் மென்மேலும் பெருகிடும் தவம் பெற்றவர்கள் என்று பாடி வணங்கிக் கொண்டே அந்த ஆலயத்தினுள் சென்றார். அங்கிருந்த வசீகரமான வைரத்தூண் நாதர் விருப்பமுடன் மகிழ்ந்து அழகுடன் இருக்கின்ற அந்த ஆலயத்தின் பலம் வந்த ஆளுடைய பிள்ளையார் ஈசனின் திருவடிக்கில் விழுந்து வணங்கி தொழுது ஆடியும் பாடியும் பாமாலைகளை பாடி துதித்து அங்கேயே சில நாட்கள் தங்கியிருந்தார். அங்கிருந்து திருக்கானூர், திரு அன்பிலாளந்துறை, வடக்கரை மாத்துறை ஆகிய ஊர்களுக்கு சென்று இறைவனை பணிந்தார். இப்படியாக அங்கு வணங்கிவிட்டு வழியில் உள்ள எல்லா சிவத்தலங்களுக்கும் சென்று வணங்கி பாமாலைகளை பாடிக்கொண்டே மலநாடு வழியாக சென்றார். இந்த நாட்டில் காவிரியின் வடகரின் வழியாக திருப்பாச்சிலாச்சிராமத்தை தரிசிக்க சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது அந்த நகரத்தை கொல்லி மலவன் என்ற மன்னன் ஆண்டு வந்தான்.
அவனுக்கு ஒரு மகள் இருந்தாள். அவளுக்கு முயலகன் என்ற ஒரு நோய் வந்திருந்தது. அந்த மன்னன் தன்னுடைய மகளுக்கு உண்டான நோயினால் மிகவும் மனம் வருந்தி அவன் ஈசனை துதிக்கும் வழியில் வந்தவன் என்பதால் இறைவனின் ஆலயத்தினுள் அவருடைய திருமுன்பாக தன்னுடைய மகளை கொண்டு சென்று சேர்த்தான். அப்பொழுது அவனுக்கு ஞானசம்பந்தர் அந்த இடத்திற்கு வந்திருப்பது தெரிந்தது. உடனே அவன் தன்னுடைய மகளை இறைவன் முன்பாகவே விட்டுவிட்டு ஞானசம்பந்தரை எதிர்கொண்டு அழைக்க விரைந்து சென்றான். அவன் ஞானசம்பந்தருக்கு முன்பாக சென்று அவரை தொழுது வணங்கினான். ஞானசம்பந்தர் தன்னை வணங்கிய கொல்லி மலவனுடன் கோயிலுக்கு சென்றார். அப்பொழுது இறைவன் முன்பாக பெண் ஒருத்தி உணர்வின்றி தரையில் கிடப்பதை பார்த்தார். என்ன இது என்று அவர் கேட்க அதற்கு மலவன் அவரை வணங்கி, இவள் நான் பெற்ற மகளாகும். இவளுக்கு முயலகன் என்ற நோய் வந்துள்ளது. எனவே இவளை இங்கு கொண்டு வந்து இறைவன் முன்பு படுக்க வைத்துள்ளேன் என்று கூறினான். கொல்லி மலவன் சொன்னதை கருணையுடன் கேட்ட ஞானசம்பந்தர் அந்த இடத்திலே மணி வளர் கண்டரோ மங்கையை வாட மயல் செய்வதோ இவர் மாண்பு என்று ஆரம்பிக்கும் திருப்பதிகத்தினை பாடினார். அந்த திருப்பதிகத்தினை பாடி அதற்கு இறுதியில் திருக்கடை காப்பும் செய்தார். அப்பொழுது மலவன் மகளுக்கு வந்திருந்த நோய் நீங்கியது. அந்த பெண் விரைவாக தரையில் இருந்து எழுந்து தந்தையின் அருகில் வந்து நின்றார். கொடுமையான முயலகன் என்ற நோய் நீங்க பெற்ற தனது மகளை கண்டு மலவன் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான். அவன் ஞானசம்பந்தரின் திருவடிகளில் விழுந்து வணங்கி எழுந்தான். ஞானசம்பந்தர் இறைவனின் கருணையை நினைத்து இறைவனை பணிந்து எழுந்தார். அங்கு சில நாட்கள் தங்கியிருந்தார். பிறகு அருகில் இருந்த பல இடங்களுக்கு சென்று வணங்கினார். பிறகு அங்கிருந்து புறப்பட்டு திருப்பைங்கியில் உள்ள ஈசனின் திருவடிகளை வணங்கச் சென்று அங்கு பதிகங்களை பாடி திரு ஈங்கோய் மலைக்கு சென்றார். அங்கும் இறைவனை தரிசித்துவிட்டு கொங்கு நாட்டின் மேற்கு பகுதிக்கு சென்றார் ஞானசம்பந்தர். அங்கிருந்த திருத்தலங்களுக்கெல்லாம் சென்று வணங்கிய பின்பு நீண்ட மதில்களை கொண்ட கொடிமாட செங்குன்றுக்கு சென்றார். அந்த ஊரில் இருந்த ஆலயத்திற்கு சென்று வணங்கி வெந்த வெந்நீர் அளித்து என்ற பதிகத்தை பாடினார். பிறகு அங்கிருந்து திருநனா எனப்படும் பவானி திருத்தலத்திற்கு சென்று பாம்பணி ஈசரை வணங்கினார். பின்பு மீண்டும் வந்து கொடிமாட செங்குன்றூரில் தங்கியிருந்தார். அங்கு தங்கியிருந்த பொழுது மழை பொழியும் காலம் ஆனாலும் மழை பொழியவில்லை. எங்கும் முன்பனி காலம் துவங்கியது. பனி சூழ்ந்ததனால் குளிர் அதிகரித்தது. அதனால் அவருடன் தங்கியிருந்த பரிவாரங்களுக்கு மலை சுரம் வந்து வாட்டியது. அவர்கள் ஞான சம்பந்தரை பார்த்து தங்களுடைய துன்பத்தை நீக்குமாறு வேண்டினார்கள். உடனே ஞான சம்பந்தர், இந்த நாட்டின் இயல்பே இது என்றாலும் இதன் கொடுமைகள் நமக்கு வராது என்ற கருத்துடன் தலையில் பிறைநிலைவினை சூடிய பெருமானிடம் வேண்டி பதிகம் பாடினார். அவ்வினை கிவ்வினை என பதிகம் பாடத் தொடங்கினார். ஈசனார் உண்ட கொடிய விஷத்தினை தடுத்து என்னுடைய துன்பங்களை எல்லாம் அருகே வராமல் காத்தருளியது அவர்தம் திருநீலகண்டமே என்கின்ற பொருளை அமைத்து செய்வினை எம்மை தீண்ட பெறா என்று திருநீலகண்டத்திடம் இது ஆணை என்று பாடினார். அந்த பதிகத்திற்கு திருக்கடை காப்பிட்டார். அப்பொழுது அந்த இடத்தில் வாழ்பவர்களுக்கு மட்டும் அல்லாமல் அந்த நாட்டிலிருந்த அனைவரையும் வருத்திய பனிச்சுரம் நீங்கியது. சில காலம் அங்கு தங்கியிருந்து பிறகு அங்கிருந்து புறப்பட்டார். வழியில் உள்ள பல இடங்களை தரிசித்துக் கொண்டே திருப்பாண்டி கொடுமுடியை அடைந்தார். அங்கு இறைவனை வணங்கிவிட்டு கிழக்கு திசை நோக்கி பயணப்பட்டு கருவூரில் திரு ஆணிலை என்னும் திருக்கோயிலை அடைந்தார். இறைவனை பாடி வழிபட்டுவிட்டு மாணிக்கமலை எனப்படும் திருவாட்போக்கிக்கு சென்று வழிபட்டார். பின்பு அங்கிருந்து காவிரியின் தென்கரை தலங்களை வழிபடச் சென்றார். இறைவன் வீட்டிற்கும் ஆலயங்கள் அனைத்தையும் ஆசையுடன் சென்று வணங்கினார். பின்பு ஈசனார் எழுந்தருளியுள்ள திருப்பராய்த்துறைக்கு சென்றார். திருப்பராய்த்துறை ஆலயத்தினுள் சென்று ஒன்றுபட்ட மனதுடன் ஈசனை வணங்கி குற்றமற்ற தமிழ் பாமாக்களை பாடினார். அப்படி பாடும் பொழுது அவர் கண்களில் இருந்து கண்ணீர் மழை பொழிந்தது. கைகளை தலைமீது கூப்பி தொழுது அஞ்சலி செய்தார். பின்பு அங்கிருந்து திருவாலந்துறை, திருக்கற்குடிமலை, திருமூக்கிச்சரம் முதலிய இடங்களை வணங்கி திருச்சிராப்பள்ளிக்கு வந்து சேர்ந்தார். திருச்சிராப்பள்ளியில் மலை மீது வீட்டிருக்கும் இறைவனின் திருவடிகளை வணங்கிவிட்டு திருவானைக்காவுக்கு சென்றார். திருவானைக்காவில் வெண்ணாவல் மரத்தடியில் மெய்ப்பொருளாக வீட்டிருக்கும்
ஈசனை வணங்கி எழுந்தார். 4 கொம்புகளை கொண்ட வெள்ளையானை பணிந்து வணங்கிய ஈசனாகும் அவர். 4 கொம்புகளை கொண்ட வெள்ளை ஆணை பணிந்த தன்மையையும் பெருமைமிகு கோச்சங்கட் சோழ மன்னன் ஆற்றிய தொண்டினையும் சிறப்பித்து அழகிய பாடல்களை அங்கு பாடினார். அங்கு சில நாட்கள் தங்கி இறைவனை வழிபட்டார். அருகிலுள்ள எல்லா இடங்களுக்கும் வழிபட்ட பிறகு அங்கிருந்து புறப்பட்டு திருப்பாற்றுத்துறை, திருவெரும்பியூர், மாமலை முதலிய இடங்களை தரிசித்து திருநெடுங்களம் சென்றார். நெடுங்களத்து இறைவனை வணங்கி இறைவனை அடைய இயலாமல் தடுக்கின்ற துயர்கள் தீர வேண்டி பதிகம் பாடி பணிந்து செஞ்சடையீசன் திகழ் நியமம் முதலான பதிகளை வணங்கி திருக்காட்டுப்பள்ளிக்கு சென்றார். அங்கு இறைவனை வணங்கி வாறு மண்ணும் முளை என தொடங்கும் திருப்பதிகத்தை பாடினார். பின்பு அங்கிருந்து புறப்பட்டு திரு ஆலம் பொழிலினை அடைந்து வணங்கி திருப்பூந்துருத்துக்கு சென்று பொய்யிலியப்பரை தரிசித்து வணங்கினார். பின்பு அங்கிருந்து திருக்கண்டியூரை தரிசிக்க சென்றார். திருக்கண்டியூரில் இருப்பவர் வீரட்டானவர். அங்கு வினவினேன் என துவங்கும் திருப்பதிகத்தில் ஈசனின் அருட்செயல்கள் எல்லாம் வைத்து பாடினார். பின்பு அங்கிருந்து திருச்சோற்றுத்துறைக்கு சென்று வணங்கினார். அங்கு அப்பரின் திருச்சோற்றுத்துறையை சென்று சேர்வோம் என்று முடியும் பொருளுடைய பதிகத்தை பாடிக்கொண்டே அந்த கோயிலுக்கு சென்றார். அங்கு சென்று ஈசனின் திருவடிகளை வணங்கினார் ஞானசம்பந்தர். அங்கிருந்து திருவேதிக்குடி, திருவெண்ணி முதலிய இடங்களை தரிசித்து வழியிலுள்ள மற்ற இடங்களையும் தரிசித்துக் கொண்டே திருச்சக்கரப்பள்ளி என்கின்ற இடத்திற்கு வந்து சேர்ந்தார். இங்குதான் தக்கனின் வேள்வியை அளித்த சிவன் வீற்றிருக்கிறார். அங்கு அழகிய தமிழ் பதிகங்களை பாடி அருளினார். பின்பு அங்கிருந்து திருப்புள்ள மங்கை, திருவாளந்துறை, திருச்சேலூர், திருப்பாலைத்துறை முதலிய இடங்களுக்கு சென்று வணங்கி திருநல்லூரை அடைந்தார். அங்கு இறைவனின் ஆலயத்திற்கு சென்று பதிகங்கள் பாடி அந்த ஊரில் சில நாட்கள் தங்கியிருந்தார். பின்பு அங்கிருந்து வழியில் பல சிவ ஆலயங்களை வணங்கியபடியே திருக்கருகாவூருக்கு வந்து சேர்ந்தார். அங்கு பரமேஸ்வரரின் திருமேனி நிறம் நெருப்பின் நிறமாகும் என்ற கருத்து கொண்ட செந்தமிழ் பதிகத்தினை மனமகிழ பாடினார். அங்கிருந்து புறப்பட்டு பல ஆலயங்களை தரிசித்துக் கொண்டே திரு ஆவலி வனல்லூரை அடைந்தார். அங்குள்ள தம்பரிசு உடையார் என்ற இறைவனின் திருநாமத்தினை வெளிப்பட வைத்து திருப்பதிகம் பாடி துதித்தார். அடுத்ததாக குற்றங்களை நீக்கும் சிறப்புடைய திருப்பருவி நியமத்தை வழிபட்டார் பிள்ளையார். பிறகு அங்கிருந்து புறப்பட்டு திருப்பூவனூர், திரு ஆவூர் முதலிய இடங்களுக்கு சென்று இறைவனை வழிபட்டு மீண்டும் திருநல்லூருக்கே வந்தார். அங்கு தங்கி இறைவனை வணங்கி வழிபட்டு விட்டு அருகில் உள்ள இடங்களுக்கெல்லாம் சென்று வணங்கி பிறகு திருவலஞ்சுழிக்கு வந்தார். திருவலஞ்சுழி ஈசனை வணங்கி பதிகங்களை பாடி அங்கேயே சில நாட்கள் தங்கி இருந்தார். அங்கு என்ன புண்ணியம் செய்தனை என்று தொடங்கும் பதிகங்களை பாடினார். இவ்வாறு திருஞான சம்பந்தர் திருவலஞ்சுழியில் இருக்கும் பொழுது சூரியன் மிதுன ராசியோடு கூடினான். அதனால் மிகவும் வெப்பம் உண்டானது. முதுவேனிற் காலம் வந்தது. ஞான சம்பந்தர் திருவலஞ்சுழியில் உள்ள இறைவனை வணங்கி திருப்பழையாறைக்கு செல்வதற்கு விரும்பினார். அங்கிருந்து அடியவர்களுடன் நடந்தே புறப்பட்டார். திருப்பழையாறையில் உள்ள மேற்றலையை அடைந்தார். பழையாறை மேற்றலையில் இருக்கும் செந்தழல் வண்ணரான சிவபெருமானின் திருவடிகளை பிள்ளையார் உருகி வணங்கினார். பின்பு அங்கிருந்து திருச்சத்தி முற்றம் என்ற திருத்தலத்திற்கு சென்றார். திருச்சத்தி முற்றத்தினை சென்றடைந்து திருமலை வள்ளியால் அர்ஜித்து வழிபட்ட ஈசனின் திருவடிகளை ஆர்வத்துடன் வணங்கினார். ஈசனின் திருவடிகளை பாடினார். பின்பு அங்கிருந்து திருப்பட்டீச்சரத்திற்கு சென்றார். அப்போது மிகவும் வெப்பமாக இருந்ததால் அந்த வெப்பத்தால் திருஞான சம்பந்தர் துன்பம் அடையாமல் இருப்பதற்காக மற்றவர்கள் யாருக்கும் தெரியாமல் ஒரு பூதம் குளிர்ந்த முத்து பந்தலை எடுத்துக்கொண்டு அவர் மீது பறந்து வந்தது. அந்த பூதம் ஞான சம்பந்தரை பார்த்து, பட்டீசர் எங்களை இதனுடன் சென்று உங்களுக்கு நிழல் தரும்படி கூறி அருளினார் என்று கூறியது. இறைவனின் கருணையை நினைத்து மகிழ்ந்த ஞான சம்பந்தர் பட்டீசரத்துக்கு சென்று அடைந்தார். அங்கு இறைவனை துதித்து பாமாலைகளை பாடிவிட்டு கோவிலின் அருகே தங்கினார். அங்கிருந்து திருப்பழையாறை வடவழிக்கு சென்று வணங்கி திரு இரும்பூரை என்னும் இடத்திற்கு சென்று வணங்கினார். அங்கு இறைவனை வணங்கிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு அரதை பெரும்பாடி, திருச்சேரை, திருக்குடவாயில், திருநரையூர்,
தென் திருப்புத்தூர் ஆகிய இடங்களுக்கு சென்று இறைவனை பாடி வணங்கினார். அறவை பெரும்பாலியில் பைத்தபாம் போடரை என்ற பதிகத்தினையும், திருச்சேரையில் முறியுரு என தொடங்கும் பதிகத்தினையும், திருக்குடவாயிலில் திகழும் திருமா கலைவாழு என்ற பதிகத்தினையும் ஞானசம்பந்தர் பாடினார். திருநறையூர் சித்தி சரத்தில் ஊருளாவு பிறைக்கொள் சடையார் நேரிய நாகு என்ற பதிகத்தினையும், அரிசிற்கரைப்புதூரில் மின்னும் சடைமேல் என்ற பதிகத்தையும் பாடினார். அந்த அரிசிற்கரைப்புதூரில் ஞானசம்பந்தர் தங்கியிருந்த பொழுது வலிமையான வெண் தன்றி வடிவு கொண்ட செம்மையான கண்களையுடைய திருமால் வணங்கும் சிவபுரத்திற்கு சென்றார். அங்கு புவம் வழி இன் குரலிசை கலைமணி என தொடங்கும் பதிகத்தை பாடி அருளினார். பின்பு அங்கிருந்து புறப்பட்டு திருக்குடமூக்கிற்கு சென்றார். அங்கு திருக்குடமூக்கை உவந்து வீற்றிருந்த சிவபெருமானை எம் இறைவர் என்ற கருத்தினை இறுதியில் வைத்து அழகான தமிழால் பதிகம் பாடினார். அறவுரி என தொடங்கும் பதிகத்தினை இங்கு பாடி அருளினார். பின்னர் திருக்கீழ் கோட்டம், திருக்காரோணம் முதலிய இடங்களுக்கு சென்று வணங்கினார். திருக்காரோணத்து இறைவன் காமனை நெற்றிக்கண்ணால் எரித்தவர் ஆவார். பின்பு ஆதிசேஷன் வழிபட்ட திருநாகேஸ்வரத்திற்கு சென்று இறைவனை வணங்கினார். அங்கு வாழும் இறைவன் தன்னை நாள்தோறும் வணங்குபவர்களின் நோய்களை தீர்க்கும் அருள் நலத்தினை துதித்து மகிழ்ந்தார். பின்பு காவிரியின் தென்கரை வழியாக நடந்து சென்று திருவிடைமருதூருக்கு வந்தார். அங்கு ஓடேகலன் என தொடங்கும் பதிகம் பாடினார். இங்கு என்னை ஆளுகின்ற இறைவன் வீட்டிற்கக்கூடிய திருவிடைமருதூர் இதுவோ என்ற கருத்தமைந்த இசை பொருந்திய பாடலை பாடி முடித்து அந்த ஊரில் நுழைந்தார். அங்கு சில நாட்கள் தங்கி பல பதிகங்களை பாடினார். திருவிடைமருதூருக்கு அருகில் உள்ள பல இடங்களுக்கு சென்று வணங்கி பின்னர் காவிரி கரை வழியே திருக்குரங்காடு என்னும் இடத்தை அடைந்து திருப்பதிகங்களை பாடி இறைவனை வணங்கி திருவாவடுதுறைக்கு வந்தார். அங்கு இறைவனை வணங்கி அந்த இடத்தில் சில நாட்கள் தங்கியிருந்தார். அந்த இடத்தில் அவர் தங்கியிருந்த பொழுது வேள்வி செய்யும் காலம் வந்தது. அப்பொழுது அவருடைய தந்தையார் சிறுகாலுக்கு சென்று வேள்வி செய்ய விரும்பினார். தன்னுடைய தந்தையாரின் விருப்பத்தை அறிந்த ஞானசம்பந்தர் வேள்வி செய்வதற்கு தேவையான பொருள் இல்லையே என்று நினைத்து தன்னுடைய இடத்திலிருந்து எழுந்து இறைவனுடைய ஆலயத்திற்கு சென்று இறைவன் முன்பாக நின்று வணங்கினார். யாகம் செய்ய பெரும் செல்வம் வேண்டும், என் தந்தைக்கு தர என்னிடம் எதுவும் இல்லையே, என்னிடம் இருப்பது உம்முடைய திருவடிகளே ஆகும், வேறு எதுவும் யான் அறியேனே என்ற கருத்துடைய செந்தமிழ் பதிகத்தை பாடினார். இடரினும் தளிரினும் என தொடங்கும் பதிகத்தை இங்கு அவர் பாடினார். இந்த பதிகம் 4 அடியின் மேல் வைப்பு என்கின்ற பாடல் வகையானது. விருத்தப்பா என்பது 4 அடிகளால் பூர்த்தி செய்யப்படும். அதற்கு மேல் 2 அடிகள் தொடரும்படி இந்த பாடல் பாடப்பட்டுள்ளது. அப்பொழுது சிவபூதம் ஒன்று விரைந்து வந்து பலிபீடத்தின் மீது 1000 பொன் கொண்ட முடிப்பு ஒன்றை வைத்தது. அப்படி பொன் முடிப்பை வைத்த பூதமானது ஞானசம்பந்தருக்கு முன்பாக வந்து இந்த பொன் கொண்ட மூட்டையில் இருந்து எடுக்க எடுக்க குறையாத செல்வம் வரும், இது இறைவன் உமக்கு அளித்ததாகும் என்று சொல்லியது. இதை கேட்ட பிள்ளையார் மிகவும் மகிழ்ந்து இறைவனை தொழுது வணங்கி அதை எடுத்துக்கொண்டு வந்து தன்னுடைய தந்தையாருக்கு அளித்தார். பின்பு அவர் தன்னுடைய தந்தையாரை பார்த்து பழமையான வேதங்களில் சொல்லப்பட்ட விதிமுறைகளின்படி கங்கையை தமது முடிவில் கொண்ட முழு முதற் பொருளான சிவபெருமானையே முதன்மைப்படுத்தி செய்யப்படும் நல்ல சிவ வேள்வினை நீங்கள் செய்ய இருக்கிறீர்கள். தீமை அகற்றி நன்மை அடையும் பொருட்டு இந்த வேள்வியை நீங்கள் செய்யவும், சீர்காழி வேதியர்கள் அனைவரும் அனைத்து வேள்வி காரியங்களை செய்யவும் குறைவில்லாத பொன்னை இந்த பொன் முடிப்பு தரும் என்று கூறி தன்னுடைய தந்தையை அனுப்பி வைத்தார். சிவபாத இருதயரும் மிகுந்த மகிழ்ச்சியுடன் சீர்காழிக்கு சென்றார். தந்தையை அனுப்பி வைத்த ஞானசம்பந்தர் மன மகிழ்ச்சியுடன் திருவாவடுதுறையில் தங்கியிருந்தார். பின்பு அங்கிருந்து திருக்கோளம்பகம், திருவைகல் மாடக்கோவில், திருநல்லம், திருவழுந்தூர் உள்ள மாடக்கோவில், திருத்துருத்தி முதலிய இடங்களுக்கு சென்று வணங்கினார். திருத்துருத்தியுள்ள சொல்லியவாறு அறிவாரை என்ற சிவபெருமானை வணங்கினார். அங்கு வரை தலை பசும்பொன் என்று ஆரம்பிக்கின்ற திருப்பதிகத்தினை பாடினார்.
பின்பு அங்கிருந்து புறப்பட்டு காவிரியின் கரை வழியே சென்று திருமூவலூர், மயிலாடுதுறை, திருச்செம்பொன்பள்ளி, திருவிரநகர், திருப்பரியலூர் முதலிய இடங்களுக்கு சென்று வணங்கி கடற்கரையை அடைந்தார். திருப்பரியலூரில் கருத்தர என தொடங்கும் பதிகத்தை பாடினார். பின்பு அங்கிருந்து புறப்பட்டு திருவேட்டங்குடி தலத்திற்கு சென்று வணங்கினார். பின்பு அங்கிருந்து புறப்பட்டு திரு தருமபுரம் என்ற இடத்திற்கு சென்று சேர்ந்தார். அந்த ஊர் திருநீலகண்ட யாழ்ப்பாணரின் தாய் பிறந்த ஊராகும். திருநீலகண்ட யாழ்ப்பாணரின் தாயாரும் அவரின் சுற்றத்தாரும் ஞானசம்பந்தரை வந்து பார்த்து அவருடைய திருவடிகளை வணங்கினார்கள். ஞானசம்பந்தருடன் வந்த பாணரும் மிகவும் மகிழ்ந்து ஞானசம்பந்தரின் பெருமைகளை அவர்களுக்கு எடுத்துக் கூறினார். ஆளுடைய பிள்ளையார் அருளி செய்த அருமையான திருப்பதிகங்களை தமது யாழில் இட்டு அவர்களுக்கு பாடி காட்டினார். இதனை கேட்ட அவருடைய உறவினர்கள் அந்த திருப்பதிகத்தில் பொதிந்துள்ள இசையானது மிகவும் அழகு பெறும்படி திருநீலகண்ட யாழ்ப்பாணர் தன்னுடைய யாழில் இசைத்து பாடுகிறார் என்று போற்றி புகழ்ந்தனர். இதை கேட்ட பெரும்பாணரின் உள்ளம் நடுங்கியது. அவர் ஞானசம்பந்தரின் திருவடிகளில் வணங்கி அவரிடம், என்னுடைய உறவினர்கள் உம்முடைய திருப்பதிகத்தினை என்னுடைய யாழில் வைத்து வாசிப்பதால் இந்த திருப்பதிகத்தின் இசை மேலும் அழகு பெறுகிறது என்று நினைக்கிறார்கள். ஐயனே, நீங்கள் என்னுடைய யாழில் வைத்து பாட முடியாத நல்ல இசையில் உங்களுடைய திருப்பதிகத்தினை பாட நான் வேண்டுகிறேன் என்று வேண்டிக் கொண்டார். திருப்பதிகத்தின் உண்மை தன்மையை மற்றவர்கள் புரிந்து கொள்வதற்காக, மேலும் அந்த திருப்பதிகத்தின் இசையை வாய்ப்பாட்டிலும் கருவியிலும் வேறு எந்த முறையிலும் பாட முடியாது என்பதை உலகறிய காட்டுவதற்கு இறைவனை வேண்டி துதித்துவிட்டு மாதர் மடப்பிடியும் என தொடங்கும் பதிகத்தை பாடி அருளினார். அதற்கு திருக்கடைக்காப்பு சாத்தி அதை நிறைவு செய்தார். உடனே பெரும்பாணர் அந்த பதிகத்தினை இசையமைத்து யாழில் வாசிக்க முயற்சித்தார். ஆனால் அந்த பாடலை யாழில் பாட முடியவில்லை. திருநீலகண்ட யாழ்ப்பாணர் யாழ் வாசிப்பதை கைவிட்டார். அவருடைய உடல் நடுங்கியது, உள்ளம் வருந்தியது. பிள்ளையாரின் திருவடியில் விழுந்து வணங்கினார். பின்பு அவர் ஞானசம்பந்தரை பார்த்து, இந்த பதிகத்தினை இசையில் வைத்து பாட நான் முயற்சித்தது பெரும் குற்றமாகும். இந்த யாழை நான் வாசிக்கும் கர்வத்தாலேயே இப்படிப்பட்ட முயற்சியை நான் மேற்கொண்டேன். இனி நான் யாழ் வாசிக்க மாட்டேன் என்று கூறி அந்த யாழை முறிக்க நினைத்தார். இதை கண்ட ஞானசம்பந்தர் பெரும்பாணரின் அந்த செயலை தடுத்தார். இந்த யாழை என்னிடம் தாருங்கள் என்று அதை பெற்றுக்கொண்டார். பின்பு அவர் பெரும்பாணரை பார்த்து, சிவபெருமானின் பெருமை அனைத்தையும் விளக்கி கூறிட இந்த யாழினால் முடியுமா? நாம் நம்முடைய இயல்பிற்கு ஏற்ற வகையில் இந்த உலகத்தில் உள்ளவர்கள் உணரும்படி இந்த யாழ் கருவியின் அளவிற்கு அமையும் வண்ணம் இசையை அமைப்பதே முறையாகும் என்று அவருக்கு அறிவுரை கூறி அவரை தேற்றினார். சிந்தையால் அளவுபடுத்த முடியாத இசையின் பெருமையை செயல்பாட்டினுள் பொருந்துமாறு செய்ய முடியுமா? முடியாது. எனவே இந்த யாழினை கருவியாக வைத்துக் கொண்டு ஈசனின் திருப்பதிகத்தினை இந்த கருவியில் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பொருந்தி பாடி வாசிப்பீராக என்று கூறி யாழினை பெரும்பாணரின் கையில் கொடுத்தார் ஞானசம்பந்தர். ஞானசம்பந்தர் கொடுத்த யாழினை வணங்கி பெற்றுக் கொண்டார் பெரும்பாணர். அதை தன்னுடைய தலையின் மீது வைத்துக் கொண்டார். பிறகு திருநீலகண்ட யாழ்ப்பாணர் தன்னுடைய சுற்றத்தாருடன் ஞானசம்பந்தரின் திருவடிகளை வணங்கினார். ஞானசம்பந்தர் சில காலம் அந்த இடத்திலேயே தங்கியிருந்தார். பிறகு அங்கிருந்து தல யாத்திரை செல்ல புறப்பட்டார். வழியில் உள்ள இறைவனின் கோவில்களை வணங்கிக் கொண்டே திருநள்ளாற்றுக்கு சென்றார். அவருடன் பாலரும் சென்றார். அங்கு போகமார்த்த பூன் முளையால் என தொடங்கும் பதிகத்தை பாடினார். அந்த பதிகத்திற்கு திருக்கடை காப்பு சாத்தினார். பின்பு அவர் பெரும்பாணரை அழைத்து யாழில் அதை மீட்டும்படி ஆணையிட்டார். ஞானசம்பந்தர் தன்னிடம் இருந்த தாளத்தை கொண்டு தாளமிட்டபடியே அந்த பாமாலையை பாடிட அவரை பின்தொடர்ந்து பெரும்பாணர் யாழை இசைத்தார். பிறகு அங்கிருந்து புறப்பட்டு திருச்சாத்தமங்கைக்கு சென்றார். திருச்சாத்தமங்கையில் திருநீலநக்க நாயனார் வாழ்ந்து வந்தார். அவர் ஞானசம்பந்தர் வருவதை அறிந்து அவரை முறைப்படி வரவேற்றார். அங்கிருந்த அயவந்தி எனப்படும் ஆலயத்திற்கு சென்று இறைவனை வணங்கினார் ஞானசம்பந்தர். பின்பு திருநீலநக்க நாயனாரின் வீட்டிற்கு சென்று
அங்கு தங்கி அனைவரும் மகிழச் செய்தார் ஞானசம்பந்தர். பிறகு அங்கிருந்து புறப்பட்டு பல இடங்களை தரிசித்தவாறு திருநாகை காரோணம் வந்தார் ஞானசம்பந்தர். அங்கு இறைவனை வணங்கிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு பல இடங்களை தரிசித்தவாறு திருக்கீழ்வேளூரை அடைந்தார். அங்கு மின்னுலாவிய என தொடங்கும் பதிகத்தை பாடினார். அங்கிருந்து புறப்பட்டு அவர் தலையாத்திரையாக வரும்பொழுது திருச்செங்காட்டங்குடியில் வாழ்ந்து வந்த சிறு தொண்ட நாயனார் ஞானசம்பந்தர் வருவதை அறிந்து அவரை எதிர்கொண்டு வரவேற்றார். ஞானசம்பந்தர் சிறு தொண்டருடன் திருச்செங்காட்டங்குடிக்கு சென்றார். அங்கிருந்த சிவபெருமானுடைய கணபதீச்சரம் என்னும் கோயிலை அடைந்து இறைவனை வணங்கினார். செங்கோட்டு நரை கொண்ட என்ற பதிகத்தை அங்கு பாடினார். பின்பு சிறு தொண்டரின் இல்லத்திற்கு சென்று அங்கு தங்கியிருந்தார். அங்கிருந்த இறைவனான மாணிக்க வனநாதர் மீது பல பாமாலைகளை பாடினார். அப்படி அவர் அங்கு தங்கியிருந்த பொழுது ஒரு கன்னிப் பெண்ணுடன் பயணம் செய்த ஒரு வணிகன் அங்கிருந்த சிவன் கோவிலின் பக்கத்தில் உள்ள ஒரு மடத்தில் அன்று இரவு தங்கி உறங்கிய பொழுது பாம்பு ஒன்றினால் கடிக்கப்பட்டு இறந்து விட்டான். அந்த வணிகனின் மனைவி தனக்கு உதவிட யாரும் இல்லாததால் அந்த வணிகனின் அருகில் இருந்து அழுது புலம்பிக் கொண்டிருந்தாள். உதவி செய்ய யாருமற்ற அந்த பெண் சிவன் கோவில் இருந்த திசையை நோக்கி கைகூப்பி தொழுது புலம்பி நின்றாள். அவள் கோபுரத்தை பார்த்து அடியவர்களான தேவர்கள் கூட்டம் முழுவதும் வாழ்வு பெற வேண்டி திருப்பார் கடலில் தோன்றிய நஞ்சினை உண்ட அமுதே, செந்நிற கண்களை கொண்ட திருமாலும் 4 முகங்களை உடைய பிரம்மாவும் காண முடியாத கோலம் கொண்ட நீல நிற நச்சு பாம்புகளை அணிந்துள்ள விமலனே, எரிந்து சாம்பலான மன்மதனின் உயிரை அவன் மனைவியான ரதியின் வேண்டுதலுக்கு செவிசாய்த்து மீண்டும் அளித்தருளிய புண்ணியனே, மணங்கமலும் மலர் சோலைகள் எங்கும் சூழ்ந்திருக்கக்கூடிய அழகான திருமருகளில் வீட்டிற்கும் சிவபெருமானே, காத்தருள்வீராக என்று புலம்பி அழுதாள். மேலும் தொடர்ந்து உன்னிடத்தில் அடைக்கலமான இளம் அந்தனான மார்க்கண்டேனின் உயிர் மீது சினத்துடன் வந்த யமதர்மனின் கோலம் சிதைந்து உருண்டு விடுமாறு உதைத்தருளிய சிவந்த திருவடிகளை கொண்ட சிவபெருமானே, இந்த விஷத்தின் கொடிய வேகம் நீங்குமாறும் நான் இந்த துன்ப குழப்பத்திலிருந்து மீளுமாறும் அருள் செய்வீராக என்று வேண்டினாள். இவ்வாறு சிவபெருமானின் கருணையை நினைத்து துதித்தாள் அந்த பெண். அதன் பலனாக அந்த வழியாக இறைவனை வணங்க வந்த ஞானசம்பந்தரின் காதுகளில் அந்த பெண்ணின் வேண்டுதல் கேட்டது. இதை கேள்விப்பட்ட ஞானசம்பந்தர் அவள் மீது கருணை கொண்டார். அடியவர்கள் சூழ அந்த பெண்ணின் அருகில் வந்தார். சிவன் அருளையே வேண்டி துன்புற்ற அந்த பெண்ணிடம் சென்று, நீ அஞ்ச வேண்டாம், உனக்கு வந்த துன்பம் என்ன என்று கேட்டார். அந்த பெண் கண்களில் கண்ணீர் பொழிய அவரை வணங்கி தனக்கு ஏற்பட்ட துன்பத்தை கூறினாள். அவள் ஞானசம்பந்தரை பார்த்து, வளம் கொண்ட சோலை சூழ்ந்த வைப்பூர் எனது ஊராகும். அதன் தலைவன் தாமன், அவருடைய மகள் நான். இங்கு இறந்து கிடப்பவர் அவருடைய மருமகன். என் தந்தைக்கு 7 பெண்கள். அந்த 7 பேரில் மூத்தவளை இவனுக்கு மனம் செய்து தருவதாக கூறி இவரிடமிருந்து நிறைய பணம் பெற்றுக்கொண்டான் என்னுடைய தந்தை. ஆனால் பெண் தரவில்லை. அவளை வேறு ஒருவனுக்கு மனம் செய்து கொடுத்து விட்டான். அதன் பின்னர் அப்படியே ஒவ்வொருவராக தன்னுடைய 6 பெண்களையும் மற்றவர்களுக்கு மனம் செய்து கொடுத்து விட்டான். மனம் தளர்ந்த இவன் மீது அன்பு கொண்ட நான் அவர்களை விட்டு இவனை சேர்ந்து இங்கு வந்து விட்டேன். என்னுடன் வந்த இவனை ஒரு பாம்பு தீண்டு விட்டதால் இவன் இறந்து விட்டான். அதனால் நான் மிகவும் துன்பம் அடைந்துள்ளேன். என்னுடைய துன்பம் நீங்குவதற்கு அருள் புரிவீர்களாக என்று அவருடைய கால்களில் பணிந்து வணங்கினாள். அப்போது அந்த பெண்ணின் துன்பம் நீங்குவதற்காக ஈசனை வேண்டி ஞானசம்பந்தர் பாடினார். சடை கொண்ட சிவனே, அனைத்தூர்களின் தாயானவனே, சங்கரனே, பிறைநிலாவுடைய முடியை உடையவனே, காளையை வாகனமாக கொண்டவனே, வேதியனே, திருநீற்றனை அணிந்தவனே, தாமரை வீற்றிருக்கும் பிரம்மனும் பாம்பின் மீது பள்ளி கொண்டுள்ள திருமாலும் வணங்குகின்ற கோலமுடைய ஈசனே, ஒளி கொண்ட அணிகளை அணிந்த இந்த பெண்ணின் உள்ளமானது மெலிகின்ற துன்பம் அடைவது உனக்கு தகுதிதானோ என்று பாடி அருளினார். இவ்வாறு அவர் பாடியதும் அந்த வணிகனின் உடலில் இருந்த விஷம் நீங்கி அவன் எழுந்து நின்றான். அங்கு குழுமியிருந்த தொண்டர்கள் இந்த அதிசயத்தை கண்டு ஆரவாரம் செய்து கைகளை தலைமீது குவித்து ஞானசம்பந்தரின் திருவடிகளில் விழுந்து வணங்கினர்.
பின்னர் அந்த பெண்ணுக்கும் வணிகனுக்கும் விடை கொடுத்து அனுப்பிவிட்டு ஆளுடைய பிள்ளையார் மேலும் சில நாட்கள் திருமருகலில் தங்கியிருந்தார். அப்பொழுது சிறுதொண்ட நாயனார் திருமருகல் நகருக்கு வந்து அவரை தரிசித்து திருச்செங்காட்டுங்குடிக்கு வரும்படி வேண்டினார். அதனை ஏற்று ஞானசம்பந்தர் திருமருகல் இறைவனின் ஆலயத்திற்கு சென்று அவரை வணங்கினார். அப்போது கையில் தீயினை உடைய ஈசர் கணபதீச்சரத்தில் தான் உள்ள கோலத்தை இங்கு அவருக்கு காட்டி அருளினார். கண்களில் ஆனந்த கண்ணீர் வலிய அங்கமும் வேதமும் என தொடங்கிடும் பதிகத்தை இங்கு பாடி அருளினார் ஞானசம்பந்தர். பின்பு அங்கிருந்து புறப்பட்டு கணபதீச்சரத்தில் எழுந்தருளியுள்ள தேவதேவனை சென்று வணங்கினார். அங்கு சில நாட்கள் தங்கியிருந்து இறைவனை வழிபட்டு விட்டு அங்கிருந்து விடைபெற்று பூம்புகழூருக்கு செல்வதற்காக புறப்பட்டார். மிகவும் சிறப்பு கொண்ட சிறுதொண்ட நாயனார் பிள்ளையாருக்கு விடை கொடுத்து விட்டு தன்னுடைய ஊருக்கு திரும்பினார். ஞான சம்பந்தர் பூம்புகழூருக்கு அருகே சென்று சேர்ந்தார். திருப்புகழூரில் முருகநாயனார் வாழ்ந்து வந்தார். அவர் ஞான சம்பந்தர் வருவதை அறிந்து அவருக்கு எதிர்கொண்டு சென்று அவரை வரவேற்றார். பூம்புகழூரில் திருப்பதிகங்களை பாடி இறைவனை வணங்கி முருகநாயனாருடன் அவருடைய திருமடத்தை அடைந்து அங்கு தங்கியிருந்தார் ஞானசம்பந்தர். அங்கிருந்து வர்த்தமானீச்சரத்தினை அடைந்து அங்கு இறைவனை வணங்கினார். வெங்கண் விடலை என தொடங்குவது திருப்புகழூர் பதிகம். பட்டம்பாணி என தொடங்குவது திருப்புகழூர் வர்த்தமானீச்சர பதிகம் ஆகும். திருஞான சம்பந்த சுவாமிகள் புராணம் 2வது பகுதி நிறைவுற்றது. சர்வம் சிவார்ப்பணம்.